ஹலோ கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் பரத் ஃப்ரம் ட்ரேட் ப்ரைம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ரீடேட்டர்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது வீக்லி எல்லாருமே எக்ஸ்பைரி. இப்போ நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்சஸ் எல்லா நாளுமே நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதில் என்னென்னா இப்போ ரீட்டெயிலோட மைண்ட் செட் என்னென்னா நம்ம எக்ஸ்பைரியில் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ ஹீரோ ஜீரோ கால்ஸ் இது மாதிரி நிறைய கால்ஸ் வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஒரு ஹீரோ ஜீரோ கால்ஸ் இருக்குமா, இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆக போதா, இது வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணலாம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து பை ட்ரெண்டில் இருக்குது, இங்கே யாருமே வந்து செல்லிங் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல எப்போ வந்து லோ பிரேக் அவுட் ஆச்சோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து செல்லிங் தான் போயிருப்பாங்க. இதை பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம எப்படி வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், மார்க்கெட் வந்து இங்கே வந்து கீழே போகாது மேலே தான் போகுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு நம்ம இன்டெப்த்தாக முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன், அது மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ரேலி இன்னைக்கு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 21,000 நியர்லி 21,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போது ஆல் டைம்களில் ட்ரேட் பண்ணுறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, என்னோடய வியூ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,010. இதுதான் வந்து என்னோடய அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 2 நாள் ஒரு மொமெண்டம் கொடுத்தவொடனே ஒரு ரீட்டெயிலர்ஸோட மைண்ட் செட்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 21,500 போகும், 22 போகும், 23,000 போகும். இது மாதிரி வந்து நிறைய காசிப்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம வியூ பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்க முடியாது. ஒரு இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணணும், அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் வந்து நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆனால் அது பை ட்ரெண்டும் கிடையாது, லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து செல் ட்ரெண்டும் கிடையாது. ஓகே, அப்போது நிஃப்டி என்னோடய வியூ அடுத்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,010. இதுதான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கேருந்து அரௌண்ட் ஒரு 270 பாயிண்ட்ஸ் வந்து நான் மேலே இன்னொரு அப்வர்ட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ என்னோடய வியூ இந்த லெவல் வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக பை போகிறது சேஃப். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். எப்போயும் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரையும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னென்னா, எப்போயும் என்ன பண்ணுவோம், ஒன்று ஹையில் போய்ட்டு வாங்கிடுவோம், இல்லைனா லோவில் போய்ட்டு வாங்குவோம். அது இல்லாமல் எப்போயும் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு பொசிஷன் எடுக்கும்போது உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்க்கலாம் நம்ம ப்ராஃபிட்ஸில். ஏன்னா இப்போ நம்ம டாப்பில் போய்ட்டு இங்கே பை பண்ணும்போது மார்க்கெட் ஒரு கரெக்ஷன், ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுக்கும். அப்போ அது வந்து கரெக்ஷனாக இல்லை செல் ட்ரெண்டாக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். அப்போ என்னோடய வியூ, நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் போக போகிறீங்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னா ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துட்டுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் என்னோடய வியூ வந்து 21,010. இதுதான் வந்து என்னோடய வியூ நியர்பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பையிங் போகிறது வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதுதான் வந்து நமக்கு வந்து ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இதுதான். இப்போ தான் வந்து மார்க்கெட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போது நிஃப்டியில் பார்த்த அதே சினாரியோ தான். இப்போது இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் இருக்குது. அடுத்த டார்கெட் வந்து 48,000 போகும், 50,000 போகும். பட் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்போது இங்கே வந்து மார்க்கெட் இங்கே வந்து மேலே போகாதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, இது வந்து நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணியிருக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெகுலராக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம், மார்க்கெட் வந்து எப்படி பையில் இருக்குமா செல்லில் இருக்குமா. இதில் வந்து சும்மா ஒரு அசம்ஷன்லாம் இல்லை, இந்த இடத்துல பை தான் ஆகும், இந்த செல் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து நான் அந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்டாக வந்து பார்க்கும்போது இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ வாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா
அதுக்கப்புறம் வந்து நம்ம பை போகிறது வந்து சேஃப். இப்போ மேஜராக வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளாட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லெவல் வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆனது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலானா ஒன்று பிரேக் அவுட் ஆகல. இது வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து தெரியும். அதனால இப்போதைக்கு வந்து நம்ம இன்ட்ராடேல அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தரா வந்து ஒரு அப்போட மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ என்னோட இது ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து பை போகிறது சரி. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ராடே பார்க்கும்போது கரண்டா வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு பாக்ஸ் இது வந்து சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகட்டும். ஒன்ஸ் இந்த சைட்வேஸ் வந்து முடிச்சிட்டு அப்புறம் இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு செல் போலாம். செல்லுன்னா இது வந்து கரெக்ஷன் மட்டும்தான். அதனால வந்து ஃபுல் லாட்ஸ் அது மாதிரி வந்து எடுக்காதீங்க. பாருங்க, ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் வச்சு வந்து இது எடுக்கலாம். ஓகே, அப்போ வந்து இந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு பிரேக் அவுட் ஆச்சு திரும்பி ரீடெஸ்ட் அப்போ சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒன்று இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா ஃபால் ஆச்சுன்னா எடுக்கலாம். செகண்ட் சினாரியோ வந்து ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பையிங் வந்து போக மாட்டோம். அப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பையிங் போவோம். இது தெரியாமல் ரீட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2 நாள் கேப் உடனே வந்து ஒரு கால் ஆப்ஷன் அப்போ அடுத்து இங்கே வந்து ஒரு பெருசாக ஜாக் பாட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவுட் த மணி என்ன எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து பை பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. பட் இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு ஹியூஜ் லாஸஸில் வந்து இருப்பாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு வால்டைல் பார்க்கும்போது ரொம்ப அதிகம். அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்போ கரெக்டான என்ட்ரி எடுக்கும்போது தான் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இங்கே ஃபால் ஆனதே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஃபால் ஆனது அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு 100 ருபீஸில் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரீமியம் பார்க்கும்போது ஒரு 20 to 30 ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஓகே, இதுவே நீங்கள் எக்ஸ்பைரி எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 0 இருக்கும். அப்போது சும்மா பிளைண்டாக வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சு அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு ரீசன் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணுறேன்னா என்னை பை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, அப்போ நான் செல் பண்ணுறேன்னா செல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், அந்த ரீசன்ஸ் வச்சு எடுக்கும்போது தான் வந்து உங்களால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிறனால அது பையும் கிடையாது, லோ பிரேக் அவுட் ஆகிறனால அது செல்லும் கிடையாது. அப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் 47,258 இது வந்து நம்மளுக்கு ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸும் சரி அதே டைமில் வந்து ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. இப்போ இது மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து நம்ம பையிங் வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து பையிங் போகிறது சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு புல் பேக் இருக்கும். ஒரு புல் பேக் இது ஒரு ட்ரேடிங் மெத்தட், ஒரு இன்ஸ்டியூஷனோட ஒரு ட்ரேடிங் மெத்தட் தான் வந்து புல் பேக் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ அதுலேயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் அதுலேயும் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஓகே, அதனால் சும்மா பிளைண்டாக வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறத விட ஒரு ரீசனோட ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளாலேயே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போது எக்ஸ்பெரியில் வந்து ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரையும் ஒரு 5 ருபீஸில் 10 ருபீஸ் பை பண்ணிட்டா எனக்கு வந்து அந்த 100 ருபீஸ் வரையும் போகணும். இதுதான் வந்து நிறைய பேரோட சினாரியோ வந்து இதுதான் இருக்கும். பட் எப்படி போகும்? எல்லா வீக்கும் போகுமானா கண்டிப்பாக எல்லா வீக்கும் வந்து போகாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கேம்லிங் மாதிரி தான். ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் வந்து ஒரு 10 ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேட் போகும். அது எல்லாம் 9 ட்ரேட்ஸும் என்னன்னா கரெக்டான டார்கெட்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பீரியும் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இது பார்த்துருப்பீங்க, மார்னிங் வந்து என்னோடய வியூ சொல்லியிருந்தேன். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல வந்து பையிங் வந்து போக மாட்டோம். போனால் இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் ஃபார்மாக இருக்குது, அங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த லெவல் தான் நம்மளுக்கு மேஜராக வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டாக இருக்குது.
இந்த சைட்வேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகுது. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லிங் போகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இங்கே சைட்வேஸ் திரும்பினாச்சுன்னா இதுக்குள்ளேயும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு. அப்போது இங்கே போய்ட்டு நம்ம ஜாக்பாட் கால்ஸ் அந்த மாதிரி விஷயம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் எப்பயுமே வந்து ஒரு ரீசன் வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது ட்ராப்பில் கிடையாது. என்னென்னா லேக் ஆஃப் நாலேஜ். நம்ம வந்து ஏன் பை பண்ணுறோன்னு தெரியாது, ஏன் செல் பண்ணுறோன்னு தெரியாது. சும்மா பிளைண்டாக பை பண்ணுறது. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே ப்ராஃபிட் வந்துச்சு, இன்றைக்கி வந்து நல்லா நம்ம நல்லா போச்சு அப்படின்வோம். அதுவே லாஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லைனா வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஏன் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்காம இக்னோர் பண்ணிட்டு போய்டும். பட் இதில் வந்து நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணால் எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வேறு என்னென்ன சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போது நேற்று வந்து குரூப்லேயே வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது ப்ராஃபிட் புக்கிங் வந்து நாளைக்கு வருமா, கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஏன் ஆகணும், ஏன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு என்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, ஏதாச்சும் இண்டிகேஷன் கொடுத்துருக்கா? அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து வரும். அதே மாதிரி வந்து கேப் அப் பாசிபிள் இருக்கா, எல்லாமே என்னென்னா அசம்ஷன். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்மளுக்கு தெரியும்னா ஒரு பேசிக்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அடுத்தது வந்து பை ஆகுமா இல்லைனா வந்து செல் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். சும்மா பிளைண்டாக வந்து ஒரு கேப் அப் அப்படின்னா பை ட்ரெண்ட், ஒரு கேப் டவுன்னா செல் ட்ரெண்ட், அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து லாஸஸ் தான் அக்கர் ஆகும். ஓகே, அப்போது இங்கே வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்டை. இப்போ இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு மார்னிங் வந்து ஓகே யூஸ்வலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லா நாளும் எக்ஸ்பைரி. இப்போது இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இது மார்னிங்கே நான் வந்து என்னோட வியூ ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இப்படி இருக்கும், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எந்த லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்தது நீ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 150 அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆச்சு. அப்போ இந்த சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ், ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வராது. மார்க்கெட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 2 o'clock அந்த டைமில் வந்து நான் செக் பண்ணும்போது இங்கே ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. இங்கே வந்து சேனலில் வந்து ட்ரேட் ஆச்சு. அப்போது அந்த சேனல் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா ஒரு சேனலோட ஃபார்மேஷன் டாப்பில் இருந்தால் பாட்டம் வரும், திரும்பியும் டாப், திரும்பியும் பாட்டம், திரும்பியும் பாட்டம். அப்போது இதோட டார்கெட்ஸே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ். நீங்கள் அப் சைட்லேயும் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், அதே மாதிரி டவுன் சைட்லேயும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுதுன்னா அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இதில் வந்து கீழே ஹிட் ஆகும் போதெல்லாம் கால் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம், மேலே ஹிட் ஆகும் போதெல்லாம் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்னா ஒரு இன்ட்ராடே பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து சும்மா பிளைண்டாக இங்கேருந்து அடுத்த மேலே போயிடும், ஒரு 47,300 போயிடும், இல்லை கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 46,000 போயிடும். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து எப்பயுமே மூவ் ஆகாது. மார்க்கெட் ஒரு பை ஆனாலும் சரி ஒரு செல் ஆனாலும் கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து எது வந்தாலும் நடக்கும். அப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா ஓகே இங்கே வந்து ஒரு சேனல் இருக்குது. அப்போ சேனல் டாப்பில் இருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 rupeesல ட்ரேடான ஒரு இது வந்து நியர்லி ஒரு 60 rupees, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 times கிட்ட வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ ஓகே, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் 48,900 கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 48 rupees கிட்ட வந்து ஹிட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 15 rupees அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 48 rupees கிட்ட ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 48,900 கால் ஆப்ஷன் வந்து 51 பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து நம்ம அப்வர்ட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். எக்ஸாக்டாக வந்து 50.13 இந்த இடம் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்னாச்சுன்னா ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது மார்க்கெட் வந்து எது பண்ணாலும் கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட் பண்ணணும். ஏன் வந்து மார்க்கெட் 51 பிரேக் அவுட் பண்ணால் போகுமானா கண்டிப்பாக போகணும். இதுதான் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸோட ஒரு பவர். ஏன்னா ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகணும். பட் நம்மளுக்கு தெரியணும் எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் போகும் இல்லைனா போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னோட லெவல் வந்து 51 rupees பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து வந்து ஒரு இது பிரேக் அவுட் ஆயிருந்தால் 90 rupees வரையும் போயிருக்கணும். பட் மார்க்கெட் ஆச்சுன்னா எக்ஸாக்டாக 50.13 வந்து ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல். ஒன்ஸ் இது ஹிட் பண்ண உடனே
அடுத்த ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து 16 rupeesல ட்ரேட் ஆச்சு. அப்போ இந்த டைம் நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில், இது வந்து ஆல்கோவில் யாரெல்லாம் வந்து அந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம், லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து லாஸஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு ஜாக்பாட் கால்ஸ் கண்டிப்பாக அதோட இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குமானா, கண்டிப்பாக ஜாக்பாட் கால்ஸோட இண்டிகேஷனும் கொடுத்துருக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் முன்னாடி அந்த பார்த்த அந்த வீடியோ கிளிப்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஒன்ஸ் அந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லிங் போகலான்னு சொல்லியிருப்பேன். அப்போ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து நம்மளுக்கு இந்த முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு 25 rupeesல எடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து 250 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எங்கே இருந்ததுன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அது இருந்து ஓகே. இது தெரியாமல் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே கால் ஆப்ஷன் எடுக்கலாம், புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஹெச் பண்ணியிருந்தாலும் லாஸஸ் தான் அக்கராக இருக்கும். அதனால் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து யாராச்சும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போடுறது, இன்றைக்கி வந்து நான் 1 lakh பண்ணேன், 2 lakh பண்ணேன், பட் அது வந்து எப்படி பண்ணாங்க, அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ, இது எதுவுமே தெரியாது. சும்மா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒரு 50,000 பண்ணோம், 1 lakh பண்ணோம், 2 lakhs பண்ணோம், வாங்க ஜாக்பாட் கால்ஸ் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு கொடுக்குறேன், டெய்லி வந்து 200 points எடுக்கலாம், 300 points எடுக்கலாம். பட் மார்க்கெட்டில் ஒரு ரியாலிட்டியில் பார்க்கும்போது அது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தான், ஒரு சேனல் இருக்குன்னா அப்போ அந்த சேனலில் எப்படி ட்ரேட் ஆகும் இதை தெரிஞ்சது என்ன பண்ணலான்னா, அதை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு 50 to 60 points ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம வந்து புக் பண்ணலாம். அப்போ இங்கே ரீசன் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. இங்கே வந்து நான் சேனலில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே போயிட்டு நம்ம 300 points 400 pointsலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது இல்லை எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து சார்ட்டை பாருங்கள். சார்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன், ஒரு பெருசாக மார்க்கெட் வந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லைனா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பை என்ட்ரி கொடுக்குதா இல்லை செல் என்ட்ரி கொடுக்குதா, அதை டார்கெட் லெவல்ஸ் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து மொமெண்டம் இருக்கும். ஆப்ஷன்ஸோட மொமெண்டம் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட மொமெண்டம் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து ஹீரோ ஜீரோ கால்ஸ் அந்த வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சார்ட் அனலைஸ் பண்ணாமல் உங்களுக்கே தெரியும் அது ஹீரோ ஜீரோ கால்ஸாக இருக்குமா, இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்களும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்போது இந்த சப்போர்ட் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும், இல்லை வந்து இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் எல்லாம் எங்கே போகும், ஒரு ஆல் டைம் ஹையில் எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்களும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யாரையும் கேட்காம இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து பிங் பண்ணுங்கள், நான் ட்ரெயினிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.